ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபம் அப்படின்னா அவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா? தனித்துவமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எதையோ எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் படைச்சவங்க. அதாவது ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கால புருஷனுடைய உருவமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேச ராசி கபாலம் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசி முகமாகும். சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்ல வசீகர தோற்றத்தை கொண்டவங்க. புத்தக வாசிப்புனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி இவங்க எதிர்த்து போராடுறதுல கடினமானவங்க. இவங்களை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் தோத்து போவாங்க. இவங்க எப்பவுமே சவாலாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் இயல்புலேயே பார்த்தோன்னா ரொம்ப சாதுவாக தெரிவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ரிஷபம் அப்படிங்கிறவங்க உதாரண புருஷர்களாக திகழக்கூடியவங்க. செயல்பாடுகளுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். பொது காரியங்களில் இவங்க ஈடுபாடு அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொது விஷயத்துலையுமே 4 பேர் மாதிரி நானும் வந்தேன் நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே முன்னின்று செய்யக்கூடிய இவங்க பொது விஷயங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா வீட்டு விஷயத்துக்கு சொந்த பந்தங்களுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லோருக்கும் ஓடி போய் சேவை செய்வாங்க. எல்லோருடைய அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் இவங்க தான் தலை குனிஞ்சு நிற்பாங்க. தகுதியே இல்லாதவங்களா அவங்கள போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வயசுக்கும் அவங்களுடைய உறவுக்கும் மரியாதை கொடுத்து மண்ணை பார்த்து தலை குனிஞ்சு நிற்பீங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னா ரிஷபராசிக்காரங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் ரிஷபம் இத்தனை வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் நல்லது கெட்டதை பார்த்தாலும் கடைசியில் பேர் என்ன தெரியுமா? அவன்லாம் ஒரு ஆள், அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு துச்சமாக தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. ஆனால் அதை எப்போவுமே பொருட்படுத்தாமல் ரிஷபம் தன்னோட கடமையை கண்ணும் கருத்துமாக செஞ்சு முடிப்பீங்க. சொல்லப்போனால் தன்னோட உணர்வுகளையுமே மற்றவங்களுக்கு மறந்து மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனாலேயே ரிஷபம் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு படி கூட முன்னேற்றம் அடையலைங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தைரியமாக செய்வீங்க. இத்தனை கஷ்டங்களையும் படுறதுனாலேயே ரிஷபம் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறினதே கிடையாது. எப்போவுமே கீழே தான் இருக்கீங்க. ஒரு படி கூட முன்னேற முடியல. இது இல்லைன்னு ரிஷபராசிக்காரங்க மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட உயரமான சிந்தனைகள் கொண்ட ரிஷபத்திற்கு என்ன நடக்க போகுது? சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர பயிற்சி இது கட்டாயம் நடந்தே தீருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சுங்க. அதனால சுக்கிரன் வந்தாலே போதும். சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுக்க போகிறவர். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தவிர்க்காமல் பாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சினா என்ன பலன்? உங்கள் ராசியிலிருந்து சுக்கிர பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அது உங்கள் ராசிக்கு 2ஆவது வீடு, குடும்ப வீடு, தன வீடு, வாக்குஸ்தானம். அங்கே ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. அப்போது குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது எது வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய பாதி நாட்கள், இந்த வருஷத்தோட பாதி நாட்கள். அதே சமயத்தில் 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் இடத்துல அமர போகிறாருங்க. யாரோட சேர போகிறாரு? குருவோட. குருங்கிறது யாருங்க? உங்கள் ராசிக்கு 8க்குரியவன், அஷ்டமாதிபதி. அதே சமயத்தில் 11க்குரியவர், லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான். அப்போ என்ன அர்த்தம்? 2ஆம் இடத்துல சேர்றாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம். அப்போது தனஸ்தானத்தோட அதிபதியே இருக்கக்கூடிய அந்த தனம் அப்படிங்கிற இடத்துல தனக்காரகன் உட்காந்துருக்க. அப்போ சுக்கிரன் 2 பொருளாதார கிரகங்கள், பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களும் தனஸ்தானத்தில் இருக்கும்போது தனத்தை அள்ளி கொடுப்பாங்க. பொருளாதார மேன்மை இருக்குதுங்க. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதில் வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, எதில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுத்தி இருக்கீங்களோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுக்கிர பயிற்சியால் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது.
ஏன்னா குரு சுக்கிரனோட இணைவு இந்த 2 பொருளாதார கிரகங்கள் தனஸ்தானத்தில் இணையற்றது. இது ஒரு அற்புதமான இணைவுங்க. யாருக்கு? இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க போகுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கையாளுற விதத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு 6க்குரியவனாக இருக்காருங்க. குரு அப்படிங்கிறது 8க்குரியவனாக இருக்காரு. அப்போது 6 8 சேருது. அப்போ ஒரு வழியாக வேதனை கொடுக்குதுன்னு அர்த்தமா? அப்போ பணத்தை கையாளுற விஷயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் குடும்பம் அமைச்சு கொடுக்கும். அப்போ குடும்ப உறுப்பினர் இணையக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க. களத்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு 2ஆம் இடத்துல அமரும் போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைந்து கொள்ளக்கூடிய, அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவி அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு போகணும். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு அணிங்க. அவர் யாருன்னு சொல்லணும்னா தேவகுரு அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு அணியாக செயல்படுவார். அவர் யாருங்க? அசுரகுரு. ஸோ 2மே ஆப்போசிட்டாக, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க. இவர் கிழக்க போகிறாருன்னா அவங்க மேற்க போவாங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகமாக இருக்குங்க. சொத்து வாங்கலாம், அதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. இருக்கிற வீட்டை மாற்றுறது இல்லை வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டை அழகு செய்கிறது, இது எல்லாமே சிறப்புங்க. ஏற்கனவே இந்த சுக்கிரன் ரிஷபராசி அன்பர்களை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் தேடி வரக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க. அப்போ கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாகும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் திடீர் பணமழை கொட்டக்கூடிய அமைப்புங்க. பொருளாதார பிரச்சனையில் நீங்கள் எந்த தொழிலில் எந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய பிளான்னால் எல்லாமே சூப்பராக நடக்குங்க. அதே சமயத்தில் குரு சுக்கிரன் இணைவு பெறும்போது கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாருங்க, 8ஆம் அதிபதியாக குரு வர்றாரு. அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உணவு குறிக்கும். உணவு சார்ந்த விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த குரு சுக்கிரன் இணைவார் அப்படின்னா ஒரு சிலருக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இல்லை ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? இந்த குரு சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. அப்போது ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாகும். அப்போ தான் உங்களுக்கு வீடு கட்டணும், பெருசாக வீடு கட்டணும். பிரம்மாண்டம்னா ராகுங்க, பிரம்மாண்டம்னா வீடு கட்டணும்னா இது சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த பீரியடில் சுக்கிரன் ராகு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சினிமா துறை வாய்ப்புகள் வர்றதுக்கான தன்மைகள், புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான தன்மைகள், இது எல்லாமே சந்தர்ப்பமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் வெளி உலகத்திற்கு நீங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இருக்கும். நல்ல தெய்வ வழிபாடு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேங்க. குரு சுக்கிரன் இணைவு, இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு அப்படிங்கிறது யாருங்க? தட்சிணாமூர்த்தி. ஒரு நல்ல வழிபாடு எடுத்துக்கோங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்டை கடலையை நெய்வேத்தியமாக படைச்சு அவருக்கு அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் மேன்மை. ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது குருக்கு உகந்தது. அதனால் மஞ்சள் வஸ்திரம் சாப்பிட்டு சொல்கிறேங்க. ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா செல்வம் சேரும்.
மனசில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. சந்திராஷ்டமம் நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலும் பொறுப்போடு செய்யுங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போதும் வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்ருவோம், ஆனால் அது கண்டிப்பாக தப்பான விஷயத்தில் முடிஞ்சிடும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க.